தமிழ்நாட்டில் பட்டியல் சமூக அமைச்சர்களின் வரலாறு என்ன, அதிகாரம் எளிய மக்களின் கைகளுக்கு சென்றது எப்படி என்பது குறித்து விரிவாக விளக்குகிறார் செய்தியாளர் தனலட்சுமி. அரசியல்னு சொன்னா தேர்தல், பெரிய தலைவர்கள், ஆட்சி மாற்றம் இதெல்லாம் தான் பலருக்கு ஞாபகம் வரும். ஆனா இந்த அரசியல் வரலாற்றுல இன்னொரு முக்கியமான பக்கம் இருக்கு. அது ஒடுக்கப்பட்ட சமூகத்துல இருந்து அதிகார மையத்துக்குள்ள நுழைந்த மக்களின் வரலாறு. ஒரு காலத்துல பள்ளிக்கூட வாசல்ல நிற்க கூட அனுமதி இல்லாத மக்கள் இன்னைக்கு அதே தமிழ்நாட்டோட கல்வி, வரி, நிர்வாகம் என முக்கிய துறைகள்ல முடிவு பண்ணுற அமைச்சர்களா உட்கார்ந்திருக்காங்கன்னா அது சாதாரண அரசியல்ல பல தலைமுறைகளோட போராட்டத்துக்கு கிடைச்ச வெற்றி. இப்போ 2026 அரசியல் சூழலில் தமிழ்நாடு முழுக்க பேசப்படுற விஷயம் அமைச்சரவையில அதிகமான SC/ST பிரதிநிதித்துவம். ஆனா இந்த நிலைமை ஒரே நாள்ல வரல. இதுக்கு பின்னாடி 100 வருட அரசியல் வரலாறு இருக்கு. ஒரு காலத்துல பட்டியலின மக்களுக்கு படிக்க உரிமை இல்ல, செருப்பு போட்டு தெருவுல நடக்க உரிமை இல்ல, கோயிலுக்குள்ள போக முடியாது, தேநீர் கடையில தனி டம்ளர், ஊருக்குள்ள தனி இடம், இப்படி நிறைய அவமானங்களையும் வழிகளையும் கடந்துதான் இந்த சமூகங்கள் முன்னேறின. அந்த காலத்துல கல்வியும் அதிகாரமும் தான் சமத்துவத்துக்கான ஒரே வழின்னு அம்பேத்கர் மாதிரியான பல தலைவர்கள் சட்டம் எழுதினாங்க. சமூக நீதிக்காக இயக்கங்கள் போராடுச்சு. இடஒதுக்கீடு வந்தது. ஆனா அந்த உரிமை சும்மா கிடைக்கல, போராடி வாங்கப்பட்ட உரிமை. தமிழ்நாட்டுல பட்டியலின சமூகத்திலிருந்து அமைச்சரான முதல் முக்கியமான தலைவர் ரா பகதூர் MC ராஜா. 1937லேயே சென்னை மாகாண இடைக்கால அமைச்சரவையில மேம்பாட்டுத்துறை அமைச்சரா இருந்தவர். ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கல்வி கிடைக்கணும்னு தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சவர். அதுக்கப்புறம் பெருந்தலைவர் காமராஜர் தலைமையிலான காங்கிரஸ் ஆட்சியில தியாக தலைவர் என போற்றப்படும் கக்கன் 1957 முதல் 1967 வரை அமைச்சராக இருந்தார். இவர் 1957 இருந்து 62 வரை பொதுப்பணித்துறை, ஆதிதிராவிடர் நலன், பழங்குடியினர் நலன் அமைச்சராகவும், 1962 இருந்து 63 வரை விவசாயத்துறை அமைச்சராகவும், 1963க்கு பிறகு பக்தவட்சலம் தலைமையிலான காங்கிரஸ் ஆட்சியிலும் உள்துறை அமைச்சரா தொடர்ந்தார். ஆனா இன்னைக்கும் மக்கள் அவரை நினைவில் வைத்திருப்பது பதவிக்காக இல்ல, அவருடைய எளிமைக்காக. அமைச்சராக இருந்தும் ஆடம்பரம் இல்ல, அதிகாரம் இருந்தும் அகம்பாவம் இல்ல. அதனால்தான் இன்னைக்கும் நேர்மையின் அடையாளம்னு கக்கனை மக்கள் நினைவு கூர்றாங்க. அதே காங்கிரஸ் ஆட்சி காலத்துல பரமேஸ்வரன் மாதிரி தலைவர்களும் முக்கிய துறைகள்ல கையாண்டாங்க. போக்குவரத்து, இந்து சமய அறநிலைத்துறை மாதிரி முக்கியமான துறைகள்ல நிர்வாக திறமையை காட்டினாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுல திமுக அரசியல் எழுச்சி ஆரம்பிச்சது. அண்ணா, கருணாநிதி காலத்துல தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த தலைவர்களுக்கு அமைச்சரவையில் வாய்ப்புகள் அதிகரிக்க ஆரம்பிச்சது. 1967 இருந்து 1974 வரை சத்தியவாணி முத்து, ஆதி திராவிடர் நலன், விவசாயத்துறை அமைச்சராக இருந்தவங்க. பின்னால மத்திய அமைச்சரா உயர்ந்தது பெரிய விஷயம். 2006 இருந்து 2011 வரை பருதி இளம்பழுதி, செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சரா இருந்தார். அதன் பின்னர் அமைந்த MGR தலைமையிலான அதிமுக ஆட்சியில 1977 இருந்து 87 வரை திரு விஜயசாரதி போன்ற தலைவர்கள் ஆதி திராவிடர் நலத்துறையில் இருந்து கிராமப்புற மாணவர்களுக்கு விடுதி, கல்வி உதவி தொகை மாதிரி திட்டங்களை கொண்டு சென்றாங்க. அதுக்கப்புறம் ஜெயலலிதா தலைமையிலான ஆட்சியில் தனபால் 2011 முதல் 2014 ஆட்சி காலத்துல அமைச்சர் பதவியும், பின்னர் 2016 முதல் 2021 காலகட்டத்துல சட்டமன்ற சபாநாயகராகவும் இருந்தார். இதனையடுத்து சரோஜா 2016 இருந்து 2021 வரை அதிமுக ஆட்சி காலத்துல ஜெயலலிதா அமைச்சரவையிலும், அவரது மறைவுக்கு பின்பு அமைந்த எடப்பாடி பழனிசாமி அமைச்சரவையிலும் சமூக நலன் மற்றும் சத்துணவு திட்டத்துறை அமைச்சரா இருந்தாங்க. அதன் பிறகு தமிழகத்துல 2021 ஆட்சி கட்டிலில் அமர்ந்த திமுக அமைச்சரவையில முனைவர் கோவி செழியன் உயர்கல்வித்துறை அமைச்சராக அரசு பள்ளி மாணவர்களின் கல்லூரி சேர்க்கையை அதிகரிக்க முயற்சி எடுத்தார். கயல்வழி செல்வராஜ் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையை கவனிச்சாங்க. CV கணேசன் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டு துறையில தொழிலாளர்களின் உரிமைகளுக்காக செயல்பட்டார். டாக்டர் மதிவேந்தன் சுற்றுலா மற்றும் வனத்துறைகளில் பணியாற்றினார்.
ஆனா நீண்ட காலமா ஒரு விமர்சனம் இருந்துச்சு. பட்டியலின அமைச்சர்கள்னா சமூக நலன், ஆதி திராவிடர் நலத்துறை மாதிரி சில குறிப்பிட்ட துறைகளுக்கு தான் அமைச்சராக்கப்படுறாங்கன்னு அந்த அரசியல் சூழலை உடைச்ச மாதிரி தான் இப்போ 2026 அமைச்சரவை பற்றி பெரிய விவாதம் எழுந்திருக்கு. முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில் அமைந்த அமைச்சரவையில் பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த 8 பேருக்கு இடம் கிடைச்சிருக்கு. தமிழ்நாடு அரசியல் வரலாற்றிலேயே அதிகமான பட்டியலின பிரதிநிதித்துவம் கொண்ட ஆட்சி இதுதான். முக்கியமா இவங்க சும்மா பெயருக்கு அமைச்சர்கள் இல்ல, அரசாங்கத்தோட பவர் உள்ள முக்கிய துறைகள் இவங்க கையில இருக்கு. அந்த வகையில தாவேகாவிலிருந்து பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த அமைச்சர்கள் யார் யார், அவர்களுக்கு என்ன துறை ஒதுக்கப்பட்டிருக்குன்னு விரிவா பார்க்கலாம். எழும்பூர் தொகுதியில் வெற்றி பெற்ற ராஜ்மோகன் பள்ளி கல்வித்துறை, அரசு பள்ளிகளின் தரத்தை உயர்த்தணும்னு பேசுறவர். அவிநாசி தனி தொகுதியில் வெற்றி பெற்ற கமலி கால்நடைத்துறை அமைச்சர். 28 வயசுல மத்திய அமைச்சரையே தோற்கடிச்சு வந்த தனியார் பள்ளி ஆசிரியை. ராசிபுரம் தனி தொகுதியில் வெற்றி பெற்ற லோகேஷ் தமிழ்செல்வன் வணிக வரி மற்றும் பதிவுத்துறை, புதிய தலைமுறையோட நிர்வாக முகம். அரக்கோணம் தனி தொகுதியில் வெற்றி பெற்ற காந்திராஜ் கூட்டுறவுத்துறை, விவசாய கூலிகளின் வாழ்க்கையை நேரடியாக பார்த்த எளிய மனிதர். ஒட்டப்பிடாரம் தனி தொகுதியில் வெற்றி பெற்ற மதன் ராஜா குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்களின் அமைச்சர். தென் மாவட்ட இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கணும்னு நினைக்கிற இளம் தலைவர். ஸ்ரீபெரும்புத்தூர் தனி தொகுதியில் வெற்றி பெற்ற தென்னரசு வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை, தொழிலாளர் மக்களோட குரலா வளர்ந்த அடிமட்ட தொண்டர். காங்கிரசிலிருந்து மேலூர் பொது தொகுதியில் வெற்றி பெற்ற விஸ்வநாதன் உயர்கல்வித்துறை, வசதியில்லாத மாணவர்களுக்கும் கல்லூரி கல்வி கிடைக்கும்னு உழைக்கிறவர். விசிகாவிலிருந்து திண்டிவனம் தொகுதியில் வெற்றி பெற்ற வன்னியரசு சமூக நீதித்துறை, பல வருடங்களா களத்துல இறங்கி மக்களுக்காக போராடிய சமூக போராளி. ஒரு காலத்துல 3 அல்லது 4 பட்டியலிட அமைச்சர்கள், அதுவும் குறிப்பிட்ட சில துறைகள்ல மட்டும் இருந்த நிலையில இன்றைக்கு பள்ளி கல்வி, உயர்கல்வி, வணிக வரி, கூட்டுறவு, எம்எஸ்எம்இ மாதிரி முக்கிய நிர்வாக சாவிகள் இந்த சமூகங்களின் கைகளுக்கு வந்திருக்கு. இது வெறும் அரசியல் ரெப்ரசன்டேஷன் மட்டுமில்ல. ரா பகதூர் MC ராஜா போட்ட விதை, கக்கன் காட்டிய நேர்மை, சத்தியபாணி முத்து எழுப்பிய குரல், அம்பேத்கர் எழுதிய சட்டம், பல தலைமுறைகளோட போராட்டம், அதுக்கு கிடைச்ச அங்கீகாரம். ஒரு காலத்துல பள்ளிக்கூட வாசல்ல நிற்க முடியாத சமூகத்துல இருந்து இன்னைக்கு பள்ளி கல்வித்துறையை நிர்வகிக்கிற அமைச்சர்கள் வந்திருக்காங்க. ஒரு காலத்துல கல்லூரி படிப்பு கடவாயிருந்த சமூகத்துல இருந்து இன்னைக்கு உயர்கல்வி கொள்கையை முடிவு பண்ணுற நிலைமைக்கு வந்திருக்காங்க. இதுதான் சமூக மாற்றம், இதுதான் அரசியல் வரலாறு, இதுதான் அதிகாரம் மெதுவா எளிய மக்களின் கைகளுக்கு வந்த கதை.